வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி அமையப் போவது உறுதி. திருவண்ணாமலையில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை. மதிமுக தலைமை அலுவலகமான தாயகத்தில் நடைபெற்ற சட்டத்துறை கலந்துரையாடல் கூட்டம். பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றம். 100 நாட்கள் திட்டத்தை முடக்கிய மத்திய அரசுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும். காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். பாஜக ஆளும் மாநிலங்களில் சிறுபான்மையினர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருவது இந்திய இறையாண்மையின் மீது நடத்தப்படும் தாக்குதல். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம். வரும் 29ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி அமையப் போவது உறுதி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முன்னதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருவண்ணாமலையின் முக்கிய வீதிகளில் ரோட் ஷோ மேற்கொண்டார். தொடர்ந்து திருவண்ணாமலை வேளாண் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து மலப்பாப்பாடி கலைஞர் திடலில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2095 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 314 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து 46 புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் 2,66,194 பயனாளிகளுக்கு 1,400 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனையடுத்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாடு உயர வேண்டும் என உழைக்கிறோம், ஆனால் தமிழகத்திற்கான நிதியை வழங்க மத்திய அரசு மறுக்கிறது என கூறினார். நிதி இல்லாமல் நாடை திரும்பி பார்க்கும் வகையில் ஆட்சி அமைத்து வருவதாக கூறிய அவர், தலைநகரை கூட நிர்வகிக்க முடியாமல் பாஜக அரசு திணறி வருகிறது. டெல்லி காற்று மாசு, ரூபாய் வீழ்ச்சி உள்ளிட்ட பல பிரச்சனைகளை மத்திய அரசால் சரி செய்ய முடியவில்லை. 100 நாள் வேலை திட்டத்திற்கு பாஜக அரசு மூடு விழா நடத்தியுள்ளது என குற்றம் சாட்டினார். மதிமுக தலைமை அலுவலகமான தாயகத்தில் சட்டத்துறை கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டத்துறை கலந்துரையாடல் கூட்டம் சென்னை மதிமுக தலைமை அலுவலகமான தாயகத்தில் நடைபெற்றது. சட்டத்துறை செயலாளர் நந்தகோபால் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் வைகோ கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். முன்னதாக வைகோவிற்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த கூட்டத்தில் திருச்சியில் ஜனவரி 2ஆம் தேதி கழக பொதுச் செயலாளர் வைகோ தொடங்க உள்ள சமத்துவ நடைபயணம் வெற்றி பெற மறுமலர்ச்சி சட்டத்துறை வாழ்த்தி வணங்குகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் மதிமுக பங்கு வகிக்கும் கூட்டணி கட்சிகளின் வெற்றிக்காக மதிமுக சட்டத்துறை வழக்கறிஞர்கள் முன்னின்று பணியாற்றுவார்கள் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. 100 நாட்கள் திட்டத்தை முடக்கிய ஒன்றிய அரசுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகமான இந்திரா பவனில் காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவரான சோனியா காந்தி மற்றும் அமைப்பு பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால், கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் சமீபத்தில் நடந்து முடிந்த பீகார் சட்டசபை தேர்தலில் கட்சியின் செயல்பாடு குறித்தும், வரும் 2026ஆம் ஆண்டு அசாம், தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலுக்கான வியூகம் அமைப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. மேலும் ஒன்றிய அரசின் புதிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக நாடு தழுவிய அளவில் மாபெரும் போராட்டங்களை முன்னெடுப்பது குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. பாஜக ஆளும் மாநிலங்களில் சிறுபான்மையினர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருவது இந்திய இறையாண்மையின் மீது நடத்தப்படும் தாக்குதல் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார்.
சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் யசோதாவின் 5ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த யசோதாவின் திருவுருவ படத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். மேலும் ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை, பாஜக ஆளும் மாநிலங்களில் சிறுபான்மையினர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருவது இந்திய இறையாண்மையின் மீது நடத்தப்படும் தாக்குதல் என கூறினார். மேலும் வங்கதேசத்தில் உள்ள சிறுபான்மையினர் இந்துக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு பிரதமர் மோடி ஏன் தனது கண்டனத்தை தெரிவிக்கவில்லை என கேள்வி எழுப்பிய அவர், இந்தியா கூட்டணி வலிமையாக உள்ளது, இந்தியாவை வழிநடத்தப் போவது இந்தியா கூட்டணிதான் என நம்பிக்கை தெரிவித்தார். வரும் 29ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 28ஆம் தேதி தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. 29ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலை நிலவக்கூடும், அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 30ஆம் தேதி தென்கடலோர தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும், ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை OMR சாலையில் சென்னை மேயர் மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்ட பல்நோக்கு மையம் கட்டிடத்தை மேயர் பிரியா ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். சென்னை சோழிங்கநல்லூர் அடுத்த மேட்டுக்குப்பம் பகுதியில் உள்ள சென்னை மாநகராட்சி 195வது வார்டு மாமன்ற உறுப்பினர் வளாகத்தில் 54.50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பல்நோக்கு மையம் கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. சென்னை மாநகர மேயர் மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்ட புதிய பல்நோக்கு கட்டிடத்தை சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து பல்நோக்கு மைய கட்டிடத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். முன்னதாக மேயர் பிரியாவிற்கு பெண்கள் சால்வை அணிவித்து அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். பின்னர் அப்பகுதி மக்களுக்கு மேயர் பிரியா இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் S. அரவிந்த் ரமேஷ், 195வது மாமன்ற உறுப்பினர் ஏகாம்பரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னையில் சாலை மறியலில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் 500க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். சென்னை மாநகராட்சி ராயபுரம் மண்டலம், திருவிக நகர் மண்டலத்துக்குட்பட்ட பகுதிகளில் பணிபுரிந்து வந்த தூய்மை பணியாளர்கள் கடந்த 100 நாட்களுக்கு மேலாக பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பாரிமுனை குரலகம் அருகே தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே திடீரென குரலகம் சந்திப்பு, NSE போஸ்ட் சாலை, உயர்நீதிமன்றம் ஆவின் கேட், ராஜாஜி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் தூய்மை பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சென்னை பாரிமுனையில் இருந்து தலைமை செயலகத்தை நோக்கி பேரணியாக செல்ல திட்டமிட்டிருந்த திருவிக நகர் மற்றும் ராயபுரம் மண்டலங்களைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் 500க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவங்க தான் வந்து எங்களுக்கு வாழ்வாதாரத்தை அழிக்கிறாங்க. ஆனா எங்க பாவத்துல நிக்கிறாங்க. நாங்க 5 மாசமா நிக்கிறோம், 150 நாளா நிக்கிறோம். இன்னைக்கு 3 கட்ட போராட்டத்தில் 4 பெண்கள் உயிரை கூட பணி வச்சு உட்காந்துக்கிறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், எங்கள் வேலை எங்களுக்கு திரும்ப சென்னை மாநகர தொழிலாளி எங்களுக்கு வேலை வேணும் தான் நாங்கள் கேட்குறோம். முதலமைச்சர் ஐயா திராவிட மாடல்னு சொல்கிறார், மாடல் ஆட்சி சொல்கிறார், உங்களுடன் ஸ்டாலின் சொல்கிறாரு, சமத்துவ ஆட்சின்னு சொல்கிறாரு, பெண்களுக்கு எல்லாம் நலத்திட்ட கொண்டு வந்தார். இன்றைக்கி இங்கே கஷ்டப்படுறது போராடுறது எல்லாமே அனைத்து ஜாதி 7 பெண்கள், அதை அருந்தது 7 பெண்கள் தான் கஷ்டப்படுறோம். எங்களுக்கு சேவை சாய்க்க மாட்டாங்க. ஒற்றை கோரிக்கைங்க, பழைய வேலை எங்களுக்கு வேணும். நாங்கள் சென்னை மாநகராட்சி வேலை எங்களுக்கு வேணும்.
ராம்கி வேணாம், அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம், முதலமைச்சருக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம். அவர் தான் எங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரணும். எங்கள் தலைமையங்க எங்கள் தோழர்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறங்க, எங்கள் போராட்டத்தை தொடருங்க. கண்டிப்பாக எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை, எங்களுக்கு வேலை கட்டுறவங்க எங்கள் போராட்டம் தொடரும், கண்டிப்பாக தொடரும். எங்கள் வேலை எங்களுக்கு வேணுங்க. சிவகாசி அருகே கொங்கலாபுரம் பகுதியில் வீட்டின் கேட் மற்றும் சுவர் இடிந்து விழுந்ததில் 2 சிறுமிகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகாசி அடுத்த கொங்கலாபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் தம்பதியினர் ராஜாமணி, ராஜேஸ்வரி. இவர்களது 9 வயது மகள் கமலிகா மற்றும் உறவினர் ரமேஷ் என்பவரின் 4 வயது மகள் ரிஷிகா ஆகிய இருவரும் வீட்டின் கேட் அருகே விளையாடி கொண்டிருந்தனர். அப்போது திடீரென வீட்டின் கேட் மற்றும் சுவர் இடிந்து இருவர் மீதும் விழுந்துள்ளது. இதில் படுகாயமடைந்த 2 சிறுமிகளும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் 2 சிறுமிகளின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த துயர சம்பவம் கொங்கலாபுரம் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தங்கம் விலையை போல் வெள்ளியின் விலையும் அதிரடியாக அதிகரித்து வரலாறு காணாத புதிய உச்சத்தை எட்டியதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த சில நாட்களாக தங்கம் விலை அதன் உச்சத்தை தொட்டு வருகிறது. இந்நிலையில் இன்றும் தங்கம் விலை உயர்ந்து காணப்படுகிறது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 110 ரூபாய் அதிகரித்து 13,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 880 ரூபாய் அதிகரித்து 1,04,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளியின் விலையும் அதிரடியாக அதிகரித்து வரலாறு காணாத புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. அதன்படி வெள்ளியின் விலை கிராமிற்கு 20 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 274 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,74,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தான்சானியா நாட்டில் ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தனர். கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கும் தான்சானியா நாட்டில் அமைந்துள்ள கிளிமாஞ்சோரோ மலைக்கு சுற்றுலா சென்ற பயணிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன்படி 2 சுற்றுலா பயணிகள், மருத்துவ குழுவினர் உட்பட 5 பேர் ஹெலிகாப்டரில் பயணம் செய்துள்ளனர். இந்நிலையில் திடீரென விமானியின் கட்டுப்பாட்டை இழந்த ஹெலிகாப்டர் மலையில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 5 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இது குறித்து தகவல் அறிந்து சென்ற மீட்புக் குழுவினர் இறந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி அமையப் போவது உறுதி. திருவண்ணாமலையில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை. மதிமுக தலைமை அலுவலகமான தாயகத்தில் நடைபெற்ற சட்டத்துறை கலந்துரையாடல் கூட்டம். பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றம். 100 நாட்கள் திட்டத்தை முடக்கிய மத்திய அரசுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும். காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். பாஜக ஆளு மாநிலங்களில் சிறுபான்மையினர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருவது இந்திய இறையாண்மையின் மீது நடத்தப்படும் தாக்குதல். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம். வரும் 29ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.